Bibi, welcome to Kazakhstan. துபாய் இல்லை Yeah. கேண்டி லேக்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த ரோடு ரொம்ப ரேஷ் டிரைவிங் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்க போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே குதிரை பாதையை முடிஞ்சு விட்டது. இப்போ வந்து கரடு முரடான சேத்து பாதை ஆரம்பிச்சிருக்கு. இது நாயா ஓனாயன்னு தெரியல, இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த சைடு சைனா. கேண்டி லேக் போகிறோம்ல, அதை பற்றின கொஞ்சம் சொல்கிறாங்க. நம்ம கேண்டி லேக் வந்து 2 வழியாக போகலாம். நடந்து போகணும், போல ஸ்னோமேன்ஸ் அது சொல்லிட்டு வரோம். கண்டிப்பாக நம்மளுக்கு புரியாது. அது முதல்ல இங்கே நிறுத்துகிறோம். இங்கே வந்து சாப்பிட்றதுனா இப்போயே வாங்கிக்கிங்க. ஏன்னா போகிற இடம் வந்து பார்த்தோன்னா கிராமமாக இருக்குது. அதனால் வந்து அங்கே உங்களுக்கு கார்டெலாம் கிடையாது. அதனால் கேஷ் வேணால் இங்கே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. காலையில் எந்த ஒரு அரை மணி நேரம் கூட போகல. அந்த பக்கத்தில் பார்க்குற பர்கர் கிங் அப்படின்ற அந்த பெட்ரோல் பங்க்கு அங்கே தான் நிறுத்தியிருக்காங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ரஷ்யன் இல்லாமல் வந்து 2 லாங்குவேஜும் பேசக்கூடிய ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயந்தான். நம்ம சில ட்ரிங்க்ஸ் ஏன்னா வாங்கிக்கலாம். ஆப்பிளோட பெருகிய விலை அதிகமாக இருக்குது இந்த ஊரில். நண்பர்கள் ஒரு இடத்துல டீ குடிக்க கேட்குறாங்க. நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து பனி பேஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள், கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் ஆகுது. எல்லா பனியும் வந்து அல்மேட்டியில் வந்து ஓரளவுக்கு வந்து கரைஞ்சி போன இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா எப்பவும் பயங்கரமாக இருக்குது. இது நாயா ஓனாயன்னு தெரியல, இவ்வளோ பெருசாக இருக்குது. பிளாக் கேனியன் வர வழியில் எங்கே பாருங்கள் டீ குடிக்கதை வச்சுருக்காங்க. இந்த சைடு இந்தியா, இந்த சைடு சைனா. இதெல்லாம் வந்து வேறு ஏதோ லாங்குவேஜ் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு நதி மாதிரி இருக்குது. அந்த நதி தான் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அந்த இடத்துல தான் இறக்கி விட்ருக்காங்க. இப்போது ரொம்ப டீப்பான பகுதியெலாம் போகக்கூடாது. 15 மினிட்ஸ் இங்கே நிற்கும். இந்த காலிலேருந்து இன்னும் பெருசாக ஒன்றும் சாப்பிடல. அதனால் இங்கே ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய வர வழியில் நான் நிறைய இடத்துல பார்த்துருந்தேன். நிறையா குதிரைகள் மேய்ஞ்சிட்டு இருந்தது. யாருமே வளர்க்காத குதிரைகள், காட்டு குதிரைகள் நிறையா மந்தியாக. நம்ம ஊரில் எப்படி மானு ஓடுதோ, இந்த முதுமலை காட்டில் மானு ஓடுதோ, அந்த மாதிரி வந்து குதிரைகள் நிறையா இங்கே இருக்குது. இப்போ கூட அந்த இடத்துல நிறையா மேய்து பாருங்கள். உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியுதோ என்னன்னு தெரில. அந்த சைடு நிறையா இருக்குது. நிறையா அந்த இடத்துல மேய்ஞ்சிட்ருக்கு குதிரைங்க. தண்ணி நல்லா ஓடுற சத்தம் கேட்குது இங்கே வரைக்கும். அப்பா செம்ம கூலிங் அடிக்குது. எல்லாம் பனி உருகி போகக்கூடிய தண்ணிகள் தான். அதாவது வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் வியூ வந்து அப்படியே வந்து பார்க்கலாம். அதுவும் வந்து கசகஸ்தான் போயிட்டு அல்மேட்டி போயிட்டு இந்த 3 இடம் வந்து போகாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம போகிறதே வேஸ்ட்டு. அந்தளவுக்கான ஒரு இடம் வந்து இந்த இடம் வந்து பார்த்தோன்னா KK டூர் அண்ட் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம். பர் ஹெட்டுக்கு வந்து 12,000 டாங்கே வந்து கேட்பாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து 2100-200 அதுதான் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னாக்கா பஸ் ட்ரிப்பு. இது வந்து 3 இடத்த வந்து கவர் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா கொலாசாய் லேக்கு, கேண்டி லேக்கு, அப்புறம் வந்து பிளாக் கேனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 இடத்த வந்து கவர் பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து கேண்டி லேக் போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்னோ தாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நிறையா வந்து அதாவது நம்ம ஊர் எப்படி மான்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி வந்து குதிரைகள் வந்து நிறையா வந்து இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இதுவே நீங்கள் வந்து தனியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர் ஹெட்டுக்கு இந்தியன் மதிப்பிலே வந்து பார்த்தோன்னா ஒரு 5,000 rupees இந்த மாதிரி ஆகும். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பஸ் ட்ராவல், குரூப் ட்ராவல் அப்படின்னு போனோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே உங்களுக்கு வந்து அதனுடைய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நிறையா கிராமங்கள் நிறையா வந்து நம்ம கடந்து போவோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 8 மணிக்கு மேலே வரோம். 8 மணி வரைக்குமே அந்த கிராமத்துலேருந்து யாருமே வெளியே வரல. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்னோ போத்திட்டு இருந்தது.
எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரில. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன். இப்போ நான் வந்து கண்டி லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறோம். அது வந்து பஸ்ஸு போக முடியாது. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு வேனை வச்சு அதுலேருந்து எங்களை கூட்டு போக போகிறாங்க. நான் கேமராவை எடுத்துகிட்டு வந்தேங்க அங்கேருந்து. எதை எடுக்கிறது எதை வந்து உங்ககிட்ட காட்டுறது, எதை கட் பண்ணி இதை விட இது நல்லா இருக்குது இதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியல. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது. அது அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா எதையுமே விட முடியல. கேமரா வச்சுக்கிட்டு இதை எடுக்காமல் இருக்கிறது போகாமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியல. இங்கே வேறு புதுசாக வேறு ஸ்னோஃபால் வேறு பேஞ்சிக்கிறதால இந்த இடம் மேலும் இன்னும் கொஞ்சம் அழகாயிடுச்சு. Валентина, Мария. கேப்பை விட்டு வந்துட்டேன். Ага. Тоже идем за гидом Тамирис. Длинноволосая девочка. Так, Мария, Дмитрий, Камила, Рустам, Наркес и все. கேப்பை விட்டு வந்துட்டேன். இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் தாங்க முடியாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்த வந்து எதை சொல்கிறது, எந்த இடம் நல்லா இருக்குது எது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள். எல்லா இடமுமே அழகாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் பஸ்ஸு, இது நாங்கள் வந்த பஸ்ஸு வந்த ரோடு ஃபுல்லாகவே ஐஸு. கசகஸ்தான் வந்ததில் இது வந்து பார்த்தோன்னா சாதாரண ஒர்த்து இல்லை, பயங்கரமான ஒர்த்து. இது தலைவர் செமையாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போலேருந்து வச்சு பூந்து விளாசிட்டு இருக்காரு இவர் மாட்டுன்னு. ஆனால் நம்மளுக்கு தான் எதுவும் புரியாது ரஷ்யன் இல்லை பேசுகிறதால. Habibi, welcome to Kazakhstan. அது துபாய் இல்லை? செம தூரமாக இருக்க போகுது. ஏன்னா ரொம்ப ஆடி போகுமா அது. கேண்டி லேக் அதானா அந்த இடம் தான் கேண்டி லேக்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த ரோடு ரொம்ப ரேஷ் டிரைவிங் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்க போகுது. ஆரம்பிச்சிட்டாருங்க. எடுத்த உடனே ஸ்லோடாக கிடையாது, எடுத்த உடனே ஃபாஸ்ட் தான் தலைவர்.
лодке, либо пешком. Лошадка вот тут, 3000 метров, обе стороны 260. Можете сделать так, просто бежали, поднимемся, лошадка. ஒன்றும் இல்லைங்க அந்த கேண்டி லேக் போகிறோம்ல அதை பற்றின கொஞ்சம் சொல்கிறாங்க. நம்ம கேண்டி லேக் வந்து 2 வழியாக போகலாம், நடந்து போகலாம், குதிரையில் போகலாம். குதிரையில் போகிறதா ஒரு அமௌண்ட்டு, நடந்து போனால் நம்ம எப்போவுமே என்ன நடந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். குதிரையை விட குதிரை போனால் சீக்கிரமாக போயிடும். நடந்து இந்த பனியெல்லாம் பார்த்துட்டு இந்த மலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம நடந்து போகலாம். Of the kindness of how we can reach to lake by feet or by horse riding. If you want to try the horse riding for the one way, it will be 3,000. So you can take horse while you're going up, and when you go down in the back way, you can go by feet. If you want to, you can do both ways. உடச்சிடாத. நிறைய பேர் ஹாஸ்டல் தான் புக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹாஸ்டல் போகிறதில்ல. என்ன சொல்கிறீங்க? நம்ம நடந்து போவோம். கேண்டி லேக் இது வந்து பார்த்தா கசகஸ்தான் அல்மேட்டிலேருந்து 130 கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குது. இங்கே வந்து 1911 ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கு இந்த இடத்துல. அந்த பூகம்பத்தோட விளைவுகளால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சின்ன பாறையோட பிளவு ஏற்பட்டிருக்கு. அந்த பிளவு வழியாக இந்த தண்ணி போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு பாறையெல்லாம் அரித்து இந்த கேண்டி லேக் உருவானதாக சொல்கிறாங்க. இதோட சிறப்பு அம்சம் என்னென்னா, இதே ஒரு டேமாகவும் இது அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த இடம் வந்து பனி உறைஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஸ்னோவாக இருக்கிறதால கேண்டி லேக் கண்டிப்பாக வந்து உறைஞ்சி போய் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்தாங்க? நிறைய பேர் குதிரையில் வராங்க. நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். குதிரையில் போகிறது ஒரு பையன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நடந்து போகிறதும் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். குதிரையில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஸ்னோ, ஐஸ், புது ஸ்னோ. வா வேகமா. இவ்வளோ ஐஸ் இருக்குது. இருந்தாலும் மலை ஏறி உடம்புலாம் வேர்க்குது. வெயிலும் அதே போல் வந்து பார்த்தோன்னா நல்லா சுடுலாம் அடிக்குது. இவ்வளோ ஐஸ் இருந்துமே வெயிலுடைய தாக்கம் நல்லா தெரியுது. அப்போ நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா அந்த இடத்துல எவ்வளோ வெயிலாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் குதிரை தான் போகலான்னு சொன்னாங்க. நான் தான் வேணாம், நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். எப்படியும் மனசுக்குள்ளே பயமாக திட்டிட்டு வருவாங்க, எனக்கு தெரியுது. ஒரு கட்டத்துக்கு மேலே குதிரை பாதை முடிஞ்சு விட்டது. இப்போ வந்து முறையான சேத்து பாதை ஆரம்பிச்சிருக்கு. குதிரையில் வரவங்களே இதில் இறங்கி நடந்தால் போகணும். அதான் அங்கே ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, நான் குதிரையில் தான் வருவேன், காசு வாங்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. குதிரை போகாது அப்படின்றாரு இந்த இடத்துல. நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பாதையை பார்க்காம நாங்கள் கிட்டத்தட்ட அதுவும் அந்த மேலே போயிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டருக்கு மேலே போயிட்டோம். இந்த கேண்டி லேக் வந்து பார்த்தோன்னா நீல கலரில் இருக்குன்றாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற பாசி, அப்புறம் அதில் இருக்கிற சூரிய ஒளி படுறதால இந்த லேக்கே பார்க்குறதுனா நீல கலரில் இருக்கும்.
அப்படின்றதும் சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களாம், ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த நதியில் வந்து எவ்வளோ கூலிங்காக இருந்தாலுமே குதிச்சு விளையாடுறாங்களாம். அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் அப்படின்றாங்க. நம்மளால் சட்டையை ஜர்க்கின் இல்லாமலே இங்கே இருக்க முடியல. நாம் இங்கேருந்து கேண்டி லேக் வந்தாச்சுங்க. ரொம்ப தூரம் நடைபயணத்துக்கு அப்புறம் லேக் வந்து பார்த்தோன்னா பாதி வந்து உறைஞ்சி போயிருக்கு, பாதி வந்து இதாக இருக்குது. யாரும் ஏரிக்குள்ளே இறங்க வேணான்றாங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. ஓ செமையாக இருக்குங்க. ஃபுல்லாக ஏரி ஃபுல்லாக உறைஞ்சி போயிருக்கு. நான் வந்து என் லைஃப்பில் வந்து உறைஞ்சி போன ஏரியா இப்போ தான் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் முதல் முறையாக. எல்லோரும் யாரும் இங்கே ஏறத கூட முயற்சி பண்ணல. இந்த கேண்டி லேக் சொல்லக்கூடிய இந்த இடம். இந்த இடத்து பார்க்க தான் நம்ம எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நம்மளால ஸ்னோமேன் சார். ஓகே இதான் அப்பா உனக்காக செஞ்ச ஸ்னோமேன். கேண்டி லேக் உறைஞ்சி போயிருக்கு பாருங்க. ஃபுல்லாக ஏரி ஃபுல்லாக ஐஸ் ஆகி போய் உறைஞ்சி போயிருக்கு. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல ஒன்றும் பெருசாக சுற்றி பார்க்குறது வேறு எதுவும் கிடையாது. போக வேண்டியதான். இதோட வந்து திரும்ப வேற ஒரு இடம் சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துக்கு நம்ம பைக்கில் போக வேண்டியதான். I just come 2 days in Kazakhstan. We come from near Astana. Why are you not Near the Astana. long, like... Thank you. Thank you. You photographer? You want? Professional? Olivia guys, no, don't do it. ஐஸுக்குள்ளே இறங்கியாச்சு. Olivia said just take photos. ஐஸ் உறைஞ்சி போயிருக்கு. ஆனால் ரொம்ப தூரம் போக வேணாண்டாங்க, உடஞ்சிச்சுன்னா கீழே போயிடுவோம். கிட்டத்தட்ட 30 அடி கிட்ட 20-30 அடி கிட்ட இருக்கு. அதனால் வந்து இதோடு நிற்கிறது தான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே போக வேணாம், எல்லாம் ஹெச்ஐவி பான் பண்ணுறாங்க. எதுங்களாங்க ஐஸ் உறைஞ்சி போயிருக்கு. ஓகே போகலாம். We have 10 minutes. Here.